காயினும் பலி செலுத்துறான், ஆபேலும் பலி செலுத்துறான். ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ஆபேல் காயின் செய்த பலியை விட மேன்மையான பலியை செலுத்தினான். என்ன பலி? என்னங்க மேன்மையான பலி? சரி இருக்கட்டுங்க. காயினை விட என்ன மேன்மையான பலி என்ன தெரியுமா? ஆபேல் காயினை உண்மையாய் நேசித்து வந்து பலி செலுத்தினான், காயின் பகையோடு பலி செலுத்தினான். அப்ப ஆபேலுக்கு விசுவாசம் இருக்கு, மனுஷனை பகைச்சிட்டு எங்கே வரக்கூடாது, அவள் தான் முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் உண்மையா சகோதரனை நேசிக்க மாட்டாங்க, அவன் நல்லா இருக்கணும்னு உண்மையா நினைக்க மாட்டாங்க. ஆனா பலி நல்லா செலுத்துவாங்க. அவனை உண்மையா மன்னிக்க மாட்டாங்க, ஆனா பலி நல்லா செலுத்துவாங்க. அவனை விட நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள இருக்கட்டும், அது நல்லதுதான். ஆனால் பகைமை, கசப்பு, விரோதம் இதை வச்சுட்டு மேல இருக்கிறவர் அந்த பலியை விசுவாசத்தோடு அங்கீகரிப்பாரா? பலி நம்ம செலுத்தலாம். ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனே என்ன கொடுத்தாரா? என்ன கொடுத்தாரா? ஏற்கனவே மனசுல காயினுக்கு ஆபேலை தான் ரொம்ப நேசிக்கிறாங்க, ஆபேலுக்கு தான் எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க, ஆபேலை தான் ரொம்ப அரவணைக்கிறாங்க. நமக்கு எந்த பாசமும் இல்லை, நமக்கு எந்த நேசமும் இல்லை. அவனை ஒரு நாளைக்கு ஏதாவது பண்ணிடணும், அவனை முடிச்சு கட்டிடணும். மனசுல இதே ஒரு காரியம் அவனுக்குள்ள இருக்கு. அப்ப நான் ஒன்று உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். எப்ப நம்ம காயினை நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பத்தான் தேவனுடைய இருதயம் நமக்கு புரியும். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்ப காயினை நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பத்தான் நம்ம பலி இரத்தத்தாலான பலியா இருக்கும், அப்பத்தான் நம்ம பலி ஒப்பு கொடுத்தலுக்கு பலியா இருக்கும், அப்பத்தான் நமக்கு புரிய வரும், ஓஹோ இப்படித்தான் பலி செலுத்தணும்னு. இல்லைன்னா கேரட்டும் கத்திரிக்காயும் பீன்ஸும் தான் வரும், ஒருங்குண்ட இருதயம் வராது, இரத்தத்தினாலான பலி வராது. ஏன்னா அவனுக்கு கடவுளோட இருதயமே புரியல. சண்டை போட்டுட்டு கசப்பை வச்சுட்டு நானும் பலி செலுத்தினேன், ஏன் பலி அங்கீகரிக்கலன்னு. ஆண்டவர் சொல்றார், அந்த பலி இரத்தத்தாலா இருக்கு, அந்த பலி கல்வாரியை நினைவு கூட்டுது, அந்த பலி விசுவாசத்தின் பலியா இருக்கு. என்ன பலி சொல்லுங்க? என்ன பலி? இப்போ இவங்க போய் ஆண்டவர் சட்டையை பிடிச்சு, ஆண்டவரை எப்படி நீங்க காயின் என் பலியை நீங்க அங்கீகரிக்காம ஆபேல் பலியை அங்கீகரிக்கலாம்? அவர் சொல்றாரு, நான் 4000 வருஷத்துக்கு அப்புறம் நான் சிலுவையில் பாடுபட போறதை யார் பலியா செலுத்திருக்கா? ஆபேல். அவன் ரியாலிட்டியை காட்டுறான்ப்பா. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, பலி இந்த உலகத்துக்கு இயேசுவை காண்பிக்கணும். தெரியுதா? இங்க பாட்டு பாடிட்டு அங்க போய் கெட்ட வார்த்தை பேசுறது பலி இல்லை, இங்க நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க போய் பாய்க்கிறது பலி இல்லை. இதுதான் விசுவாச பலி. ஏனோக்கு குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. நான் அந்த ஆவிக்குரிய லிஸ்ட் எல்லாம் அப்படியே எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினால் காணப்படாமல் போனான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க இப்ப எதுக்காக உட்கார்ந்து ஆராதிச்சிட்டு இருக்கீங்க? நம்ம எல்லாரும் என்ன படாம போறோம்? உண்மைதானா? உண்மைதானா? அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்ள படுவதற்கு முன்னே. அப்ப எடுத்துக்கொள்ளப்படணும்னா நம்ம என்ன சாட்சி வாங்கணும்? தேவனுக்கு. அது நாங்களே போட்டுக்கிறோம் பாஸ்டர், கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்ல வெரி குட் போட்டு கீழே சைன் பண்ணிக்கிறோம். நாங்க தானே எங்களுக்கு கான்ட்ராக்ட். ஏனோக்கை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்படித்தான் சொல்றாரு. அப்ப பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது. அப்ப ஆபேல் விசுவாசத்தோடு பலி செலுத்தினான். ஆபேல் ஒரு நாளும் காயினை பகைக்கவில்லை. நான் எப்படி சொல்றேன் தெரியுமா? வாடா தம்பி காட்டுக்கு போவோம், போறானே வா தனியா போய் பேசுவோம். அண்ணன் பாக்கெட்ல கத்தி இருக்கு, அதை பத்தி யோசிச்சானா? யோசிக்கல. ஆனா காயின் கரெக்டா இருப்பான். இதுவே ஆபேல் காயினை கூப்பிட்டு இருந்தான்னு வச்சுக்கிறீங்களா, 2 கத்தி சைட்ல வச்சிருப்பான். எதுக்கு கவனமா இருப்போம்? ஆபேல் கூப்பிடுறான், ஏன்னா நம்மளை எதுவும் போட்டு தள்ளிட்டான்னா. ஆனால் பாவம் ஒரு ஆடு மாதிரி போகுது, அது போய் அடி வாங்குது, துடிக்குது. முதல்ல மனுஷன் துடிச்சு சாகிறத பார்த்தவன் காயின். ஆனால் முதல்ல இயேசுவின் மரணத்தை நமக்கு காண்பித்தவர் ஆபேல். அல்லேலூயா. அப்ப இங்க பாருங்க, இவங்க 2 பேர்ட்டையும் ஒரு விஷயம் இருக்கு, கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். நீங்கள் உங்கள் செயல்பாடுகளை விசுவாசத்தினால கர்த்தர் உங்களை பார்த்து பிரியமானவர்கள் பிரியமானவன் என்று சாட்சி கொடுக்கிறாரா?